சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 72வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 72வது பாடல். பூண்ட மலம் மாண்டு விட போந்த சிவானந்த வெள்ளத்து ஆண்டும் எனை மீண்டு விடலாகுமோ? நீண்ட மால் வீரென்பார் தாரா விமலா எனை கண்டார் ஆரென்பார் சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. இந்த பாட்டை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக 7ஆம் திருமுறையும் 8ஆம் திருமுறையும் நினைவுக்கு கொண்டு வந்துட்டார். அதாவது, விடில் கெடுவேன், என்னை நீ விட்டுட்டேன்னா நான் கெட்டு போயிடுவேன் சாமி அப்படின்ட்டு பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கக்கூடிய மாணிக்கவாசக பெருமானை நமக்கு தெரியும். அதே மாதிரி நீ கண்ணை எடுத்துட்ட, என் கண்ணை எடுத்துட்ட, நாளைக்கு என்னை பார்க்குறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அதை போகிறான் பாருப்பா, சிவனடியார் தான் கண்ணு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு கண்ணு போனதை விட சிவனடியாருக்கு கண்ணு போச்சுன்னு சொல்லி அந்த அவப்பெயரும் உனக்குத்தான் சாமி வரும் அப்படின்னு நம்பி ஆரூரர் சொல்லுவதையும் நாம் பார்க்குறோம். இந்த குறிப்பிலேயே தான் நமக்கு இந்த 72வது பாடல் அமைந்திருக்கிறத பார்க்க முடிகின்றது. அதாவது, பூண்ட மலம் மாண்டு விட போந்த சிவானந்த வெள்ளத்து ஆண்டும் எனை மீண்டு விடலாகுமோ? சாமி, என்னை சுற்றி இருக்கிற இந்த மலம், ஆணவம் கன்மம் மாயை என்ற இந்த மும்மலங்கள் என்னை விட்டு சுத்தமாக போகிறதுக்கு நீ அருள் செய்தியா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்த? சிவானந்தத்து வெள்ளத்தில் என்னை வச்ச. அது அப்படியே பிரவாகம் எடுத்து ஓடுது. அந்த வெள்ளத்தில் என்னை அப்படியே அருமைப்பாடோடு வச்சுருந்த. இப்போ திடீர்னு கண்டுக்கவே மாட்டேங்கிறியே, ஏன் இப்படி என்னை கண்டுக்காமல் இருக்கிற அப்படின்னு நம்ம இப்போது காதலன் காதலிக்கெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா? என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற, ஒரு வாரம் ஆச்சு பேசி அப்படின்னுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே என்னை ஆண்டு கொண்ட பெருமான் என்னை ஏன் கண்டுக்காமல் இருக்கிறாரு? அப்படியே என்னை கை விட்டுருவாரா? அப்படி விட்டாக்க நாளைக்கு என்ன ஆகும்? என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? ஒரு சிவனடியாரை சாமி கை விட்டுட்டாருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேரும் உனக்குத்தானே வரும். அதுதான் என்னை கண்டார் ஆர் என்பார். பார்த்தா என்ன சொல்லுவாங்க? சிவனடியார்னு தானே சொல்லுவாங்க. அப்போ நீ தானே என்னை பார்த்துக்கணும் அப்படின்னுட்டு நடராஜர் 10ல் நமக்கு அந்த பாடல்கள், அந்த 10 பாடல் எடுத்து பார்க்கும்போது அருமையாட்டு இருக்கும். அதுவும் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக சரியாக பொருத்தி பார்க்க முடிகின்றது. அதாவது, சாமி, நான் பெற்று போட்டுட்ட என்ன, நான் ஊர் சுற்றி ஊதாரியாக சுற்றிட்டு இருந்தேன்னா பழி எனக்கா வரும்? பாரு எப்படி பெற்று போட்டு வச்சுருக்கிறாங்க பாரு அப்பனும் ஆத்தாளும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தானே அந்த பேர் வரும், கெட்ட பேர் வரும். அதனாலேயே என்னை கொஞ்சம் பார்த்துக்கோயே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு குறிப்பு வரும். அதே தான், என்னை கண்டார் ஆர் என்பார். என்னை பார்த்தா என்னப்பா சொல்லுவாங்க? சிவனடியார்னு தானே சொல்லுவாங்க. அப்போ பேர் உனக்கு தானே வரும். அதனால் நீ என்ன பண்ணுற? இந்த மயக்கத்தில் நான் கத்திக்கிட்டே உக்காந்துட்டுருக்கிறேன்ல, அதுலேருந்து என்னை வெளியில் கொண்டு வா. ஏன்னா நீ மாலையை அணிந்து கொண்டிருப்பவன், வெற்றி வாகையை சூடி இருக்கக்கூடியவன், விமலனாக இருக்கக்கூடியவன், சொக்கநாத பெருமானாக இருக்கக்கூடியவன். அதனால் என்னை நீ தான் இந்த பழிபாவத்தில் இருந்து மீட்டு கொண்டு வரணும். ஏன்னா இந்த பழிபாவம் என்னை விட உனக்குத்தான் அதிகமான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக நயமாக பாடின ஒரு பாடலாக இன்றைய பாடலை பார்க்க முடிகின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.